ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இந்த தைப்பட்டம் இல்லைன்னா ஆடிப்பட்டம் எப்போனாலும் சரி, சுரக்காய் விதை இது போல நடவு செஞ்சோம்னா நமக்கு நல்ல லாபம் வருங்க. இப்போதான் நீங்கள் முதல் முறையாக செடி நட போறீங்க அப்படின்னா அதுக்கான விதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த உரக்கடையில் நீங்கள் விதை வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த விதை நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஏன்னா உங்களோட நண்பர்கள் யாராவது இதற்கு முன்னாடி பயிர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட விதை வாங்குங்க. என்ன சொல்றேன்னா, விதை கொஞ்சம் புதுசா இருக்கணும். ரொம்ப பழைய விதையா இருந்ததுன்னா, 1 வருட பழைய விதைன்னா, அது முளைப்பு திறன் குறைவா இருக்கும். 2வதாக பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்வு செய்த தரமான விதைய விதைப்பதற்கு முன்னாடியே நம்ம வந்து சில மணி நேரம் ஊற வச்சுட்டு விதைக்கணுங்க. அப்பவும் அதோட முளைப்பு திறன் வேகமா இருக்கும். 3வதா ஒரு குழிக்கு எத்தனை விதை விதைக்கலாம்? முடிந்த வரை பார்த்தீங்கன்னா, 3 டூ 4 விதை ஒரு குழிக்கு விதைக்கிறது தாங்க சரியான அளவா இருக்கும். குழி டு இன்னொரு குழி இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி விடுறது கரெக்டா இருக்குங்க. முதல் முறையா குழி பறிச்சு அத விதை நடும்போதே பார்த்தீங்கன்னா, தொழு உரம் வச்சு விதைய விதைக்கும்போது, அந்த விதையோட உற்பத்திறன் அதிகமா இருக்கும். பொதுவா நம்ம விதைக்கிற விதை 7 டூ 9 நாட்கள் பூமியிலேருந்து வெளியில வருங்க. இதெல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அல்லது 3 நாட்கள் முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா, முளைப்பு திறன் அதிகரிச்சு பூமியிலேருந்து வெளியில வந்துரும். வளர்ந்து வர செடியும் ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். அது மட்டும் இல்லாம, இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா, நம்ம பந்தல் போடும்போது, ஒரு குழிக்கும், இன்னொரு குழிக்கும் நமக்கு வந்து தொந்தரவு இல்லாம இருக்குங்க. செடியின் வளர்ச்சியோட வேகத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா, 3 டூ 5 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பந்தல் அமைக்கிறது சரியா இருக்குங்க. காய்கொடி வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, பக்க கிளைகள் வரும். அந்த பக்க கிளைகள்லாம் வெட்டி விட்டு பந்தல் ஏத்தும்போது, இன்னுமே நமக்கு வளர்ச்சி அதிகமாகி காய்கறிகள் நிறைய குடுக்குங்க. நல்ல தரமான விதையிலிருந்து வரக்கூடிய செடியில குறைந்தது 40 டு 50 நாட்கள்ல தாங்க பூ வச்சு பிஞ்சு பிடிக்கும். 2 வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கு ஊட்டச்சத்து உரமா கடலை புண்ணாக்கு வைக்கணுங்க. அப்பதான் செடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு கொடுக்கும். அதே போல சுரைக்காய் கொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவு தண்ணீர் வந்து ஊத்தணுங்க. தண்ணீர் நம்ம நல்லா ஊத்த ஊத்த செடியும் வந்து பார்த்தீங்கன்னா செழித்து வளர்ந்து அதிக காயும் கொடுக்குங்க. சுரைக்கொடிய நம்ம பந்தல்ல ஏத்தி வளர்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஊடு பயிரா வேற எதுவும் கீழ வந்து பயிர் பண்ணலாங்க. வீடியோல காட்டியிருக்க இந்த சுரைக்காய் வகைகளுக்கு மட்டும் இல்லங்க. சுரைக்காய் வகைகள் ஏகப்பட்டது இருக்கு. எந்த வகை சுரைக்காய நம்ம பயிர் பண்ணாலும், இந்த முறைய பின்பற்றும்போது நமக்கு வந்து அதிகமாக காய் கொடுக்கும். கொடியில பூ வச்சு காய் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் நிறைய வருங்க. அதுக்கு கருவாட்டு பொடி இல்லன்னா இது போல வந்து ஷீட்ல வந்து எண்ணெய் தடவி தொங்க விட்டோம்னா, அந்த பூச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் பதத்துக்கு ஒட்டிக்குங்க. அதனால நமக்கு காய் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாம ஆரோக்கியமான காய் கிடைக்கும். வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்லன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.